வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சொல்ற தேதியில கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னா உங்க பையனோட சம்மதம் தான். தெய்வானே, நீ இவ்வளவு தீவிரமா இருக்க. நாம முடிவு பண்றது மட்டும் இல்லையே, உன் மகன் இதுக்கு ஒத்துக்கணும்ல. என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை நான் விடுறதா இல்ல. ஏதாவது தில்லாலங்கடி வேலைய பண்ணியாச்சும் வீட்டுக்கு நான் ஒரு மருமகளை கொண்டு வரத்தான் போறேன். விக்ரம் டென்ஷன் ஆக போறாமா? என்ன வேணாலும் ஆகட்டுமேங்க. குரு பலன் முடியறதுக்குள்ள விக்ரமுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது உறுதி. விக்ரம் வரோம். அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன். என்னப்பா எல்லாரும் குரூப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலையேடா, வா பாப்பா. வா வா வா. கவின், ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? கிளம்பிட்டு பாட்டி. கிளம்பியாச்சுமா. நான் போய் கவினை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்டியாப்பா? இவனுக்கு ஊட்டினதுல பேலன்ஸ் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டேன். பாட்டி, இனிமே என்னோட ஒரே ஃபோக்கஸ் ஸ்டடீஸ் தான். இந்த நிலாவை நான் கண்டிப்பா பீட் பண்ணுவேன். சமத்து செல்லம். பாட்டி என்ன சமத்துன்னு சொல்லிட்டாங்க. கீரை கடையிற மத்து மாதிரி இருக்கான் இவனா சமத்து. கொடுமையின் உச்சகட்டம். சரி கவின், இப்ப எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. வரம் பாட்டி, பாய். பைடா செல்ல பேராண்டி. பாய் அத்தை. முதல்ல கிளம்புடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாய் தாத்தா. பாய். எனக்கு முத்தம் தர மாட்டீங்களா? குடுக்குறேன்டா. பாய் கௌஷிக் அங்கிள். டேய், ஏன்டா அப்படி கத்துற? என்ன பயமுறுத்துற? பாய் புது அங்கிள். கவின் பாஸ், இப்படியே நீங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல எண்டு பெல்லே அடிச்சிருவாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி சரி கிளம்பலாம், வா. அம்மா, யாருமா அவரு? அது இவரு நம்ம புது பிரான்ச் ஆபீஸ்ல வேலைக்கு சேர வந்திருக்காரு. ஆபீஸ் ஆள இங்க எதுக்கு வர வச்சிருக்கீங்க? அது நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷன். அதான் ஆபீஸ்ல வச்சு பேசாம வீட்டுக்கே வர சொன்னேன். ஓ சரி சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி. ஹே விக்ரம், கங்க்ராட்ஸ். எனக்கு எதுக்கு கங்க்ராட்ஸ்? ஐயோ, ஹே சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. நடிக்கிறேனா? பிரீத்தி, ஒரு நிமிஷமா இருங்க ஆண்டி, எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பழைய ஆள் தான் விக்ரம். உள்ளுக்குள்ளேயே எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல. ஏய், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன ஆசை இருந்துச்சு? பிரீத்தி, சொல்றது கேளுமா. அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, அவங்க கிளம்பட்டும். பரவாயில்ல பாட்டி, பேசத்த விடுங்க. கேள்விப்பட்டது எனக்கு சந்தோஷம்தான். உன்ன மாதிரி நல்ல பையனுக்கு நல்லதா கண்டிப்பா நடக்கும். ஐயோ, போதும், மொட்டையா ஹெட்டிங்கே இல்லாம பேசினா எனக்கு என்ன புரியும்? கொஞ்சம் தெளிவா சொல்லு. விக்ரம், நீ கிளம்புப்பா. அவ ஏதோ உளறிட்டு இருக்கா. என்னது உளறிக்கிட்டு இருக்கேனா? உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, மாட்டிக்க போறாங்க மேடம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பிரீத்தி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. உனக்கு பிராண்ட் நியூ புது பொண்டாட்டி வர போறாங்க. சொல்லவே இல்ல பாத்தியா? இப்பதான் தெரிஞ்சது. போட்டோ பார்த்தேன். இதோ நிக்கிறாரு புரோக்கர்.
இவர்தான் காமிச்சாரு. சும்மா சொல்லக்கூடாது விக்ரம், உன் வருங்கால பொண்டாட்டி செம்ம அழகி. ஐயோ, கூட்டத்துல பொசுக்குன்னு பொட்டலத்தை திறந்து எல்லாத்தையும் பொசுக்கிட்டா. சீக்கிரமே உனக்கு டும் 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 தான். ஷட் அப். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. அம்மா, என்னமா நடக்குதுங்க? உங்களை தாம்மா கேக்குறேன். அது வந்து விக்ரம், நீங்க இன்னும் இந்த வேலையை விடலையா? என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? விக்ரம், அந்த பொண்ணு பார்த்தா நீயே வேண்டான்னு சொல்ல மாட்ட. அவ்வளவு கியூட் அவங்க. தரு, உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிட்ட மரியாதை கட்டு. ஏமா, நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி கல்யாணம் கல்யாணம் போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் எத்தனை தடவை தான் சொல்றது? உங்களுக்கு புரியவே புரியாதா? என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு தாயா நான் நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அதையே வேணும்னு பண்ணும்போது எனக்கு கோவமா வருது. இப்படியே ஒண்டி கட்டையா எத்தனை நாள் இருப்ப? சாகுற வரைக்கும் இருப்பேன். இதெல்லாம் என்ன பேச்சு விக்ரம்? அம்மா உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன். எனக்கு அது நல்லதா படுதுன்னா விடுங்களேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசி பேசி என் நிம்மதியே கெடுக்குறீங்க. விக்ரம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னால இப்படி காலம் பூரா இருந்துட முடியாது. உனக்குன்னு ஒரு துணை வேணும். எனக்கு கவின் துணை, கவினுக்கு நான் துணை. இதுக்கு மேல எனக்கு வேற எந்த துணையும் வேண்டாம். சொல்ல சொல்ல கேட்காம நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மா, ப்ளீஸ் இது லாஸ்ட் வார்னிங்கா வச்சுக்கோங்க. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யோ, அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா உனக்கு அறிவில்ல? இனிமே பொண்ணு போட்டோ தூக்கிட்டு இங்க வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெட்டி கொண்டு போட்டுருவேன். அம்மா, நான் வரேம்மா. விக்ரம், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பேச்ச மதிக்க கூடாதுன்னு இருக்கியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாண்டா ஆகணும். முடியாது முடியாது முடியாது. நான் பட்டதெல்லாம் போதும். இனிமே என்னால அவஸ்தைப்பட முடியாது. பாருங்கம்மா, சீரியஸா சொல்றேன். இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணீங்க, அப்புறம் நான் கவினை தூக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன்.